அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது? இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம், சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெறுகிறார். லாபத்தில் இந்த வாரத்தில் உச்சபலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் விரைவாக நடைபெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது புதியாகவே கடகராசிக்காரர்கள் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க. எனவே இந்த வாரம் முழுவதும் கடகராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கடகராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். பல்வேறு வகையான புதிய திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகளையும் தாக்கத்தையும் அறிந்து செயல்படுவதால் கடகராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையில நினைத்த காரியங்களை தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இல்லத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அனுகூலமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். வருமான குறைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எனவே வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளும் விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழலில் அவற்றை நிச்சயமாக மாற்றி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. திருமண முயற்சிகள் தடையின்றி வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. பல தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி வலம் வருகிறார். வக்ர சனியாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சனி வலம் வருவது பல்வேறு வகையால நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பணிகளில் பணிச்சுமை குறையும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தி வந்த சூழலில் அவற்றை திறன்பட மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. திருப்திகரமான குடும்ப சூழல் அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய மனதிற்கு படி பல நல்ல காரியங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் முடிவெடுப்பதால் குரு மற்றும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை
தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து வலம் வர போகிறாருங்க. ராகு மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லி பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் கையாளுவதால் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது. எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு மற்றும் சனியின் அமைப்பு இப்படி இருக்க, மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடினமான சூழல்களை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. இந்த தருணத்துல கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த ஒப்பந்தங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டு பல பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்வாளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் ஓரளவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் இரண்டிலுமே நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைகிறது. ஏனென்றால் சூரியனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் சுக்கிரனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் போன்ற யோக நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இந்த தருணத்தில் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல் என்ற காரியங்கள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கட்டுக்குள் வரும். அர்த்தாஷ்டகஸ்தானம் என்பதால் உணவு பழக்க வழக்கத்திலும் உடல் நலத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் கடகராசிக்காரர்கள் இருப்பது நல்லது. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் சற்று கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக பரிபூரண சுகத்துடன் உற்சாகத்துடனும் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் அமர்வதால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் உண்டு. குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். வருமானமும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் திருப்திகரமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது. பராமரிப்பு, வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக லாபம், விரயம், தனம்,
பல இடங்களில் மாறுவதற்கு முன்பதாக லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் இறுதி வரை ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான லாபம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். இந்த வாரத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு நிறைவும் புத்துணர்ச்சியும் கிடைப்பதோடு பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும்